ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கப்பக்கிழங்கு வச்சு ஒரு அடிப்பொலியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ கப்பக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். தோல் உளித்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பக்கிழங்கை வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு திருவல்ல வந்து நல்லா அப்படியே திருவி எடுத்துக்கிடலாம். திருவி எடுக்கும்போது வந்து அப்படியே நல்லா நைஸாக அப்படியே உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் உள்ள தண்ணி வந்து நிறைய இருக்கும் இந்த கிழங்குல. அதனால இந்த தண்ணி அவ்வளோத்தை நல்லா அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிட போகிறோம். இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல காட்டன் துணியில் அப்படியே மொத்த கிழங்கையும் போட்டு அப்படியே நல்லா பிழிஞ்சு எடுத்தால் எல்லா தண்ணியும் வந்துடும். இந்த மாதிரி தான். இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் போடும்போது மெல்ட் ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிடுவோம். இது கூட வந்து நான் வந்து 300 கிராம் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இவ்வளோத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சாயங்காலம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம வாழை இலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ அப்படியே தடவிக்கிட்டு அதை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் வந்து நம்ம மாவு எதுவுமே சேர்க்காதனால இந்த வாழை இலையில் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது. அதனால வந்து நம்ம நிதானமாக அப்படியே ஸ்டஃப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதை ஆவி வந்ததும் நம்ம வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா அப்படியே வந்து நிதானமாக எடுத்து வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதை வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்ச பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த கிழங்கு வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லாருக்கும் இதை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஐடியா வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.